Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. We are the future. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் சிறந்த பரிகார ஸ்தலமாக விளங்கி வருகிறது. தமிழ்நாடு மட்டுமின்றி பிற மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளிலிருந்தும் தினம்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து சுப்பிரமணியரை தரிசனம் செய்கின்றனர். மேலும் முக்கிய பிரமுகர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், தொழிலதிபர்கள், சினிமா பிரபலங்களும் கோவிலுக்கு வருகை தருகின்றனர். திருவிழா விசேஷ நாட்களை தவிர்த்து ஞாயிற்றுக்கிழமை, அரசு விடுமுறை, திருவிழா விசேஷ நாட்களில் என லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து செல்கின்றனர். இந்த நாட்களில் பல மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்யும் நிலையும் ஏற்படுகிறது. இப்படிப்பட்ட நாட்களில் கோவில் காவலாளிகள், அர்ச்சகர்கள் நபர் ஒருவருக்கு 1000 ரூபாய் முதல் 10,000 ரூபாய் வரை பணம் பெற்றுக்கொண்டு விரைவாக தரிசனம் செய்ய அழைத்து செல்வது வழக்கமாக இருப்பதாக புகார் எழுந்தது. இது பற்றி பக்தர்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர். மேலும் இந்த விசேஷ நாட்களில் குடிநீர், கழிப்பிடம் போன்ற அடிப்படை வசதிகள் குறைவாகவே உள்ளதாகவும் தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் எழுந்து வந்தன. இந்நிலையில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் சாதாரண உடை அணிந்து பக்தரை போல முகக்கவசம் அணிந்து ரகசியமாக திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அதில் கோவில் வளாகம், முடிக்காணிக்கை செலுத்தும் இடம், தரிசன வரிசை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அவர் ஆய்வு செய்தார். அப்போது அமைச்சர் என்றும் தெரியாமல் அர்ச்சகர் ஒருவர் விரைவாக தரிசனம் செய்ய 4000 ரூபாய் கேட்டுள்ளார். அமைச்சர் தனது கையில் பணமில்லை என்று கூறியதால் ஜிபேவில் பணம் அனுப்புமாறு கேட்டுள்ளார். பின்னர் ஜிபேயில் பணம் அனுப்பியதாக சொல்லப்படுகிறது. தொடர்ந்து அன்னதான கூடத்திற்கு ஆய்வுக்கு சென்றபோது அமைச்சர் முகக்கவசத்தை கழட்டியுள்ளார். அப்போது அமைச்சர் என தெரிந்த கோவில் பணியாளர்கள் மற்றும் காவலாளிகள் இணை ஆணையருக்கு தகவல் கொடுத்தனர். இணை ஆணையர் ராமு பதறியடித்து அன்னதான கூடத்திற்கு வந்துள்ளார். அமைச்சர் ரமேஷ் பக்தருடன் சேர்ந்து அன்னதானம் சாப்பிட்டு அன்னதான உணவின் தரம் குறித்து பக்தர்களிடம் கேட்டறிந்தார். அதனைத் தொடர்ந்து தரிசன ஏற்பாடுகள் குறித்தும் நடைமுறைகள் குறித்தும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். மேலும் திருச்செந்தூர் கோவிலின் சொத்துக்கள், மாதாந்திர வருவாய் மற்றும் நிர்வாக நடைமுறைகள் குறித்து அமைச்சர் ரமேஷ் தொடர்ந்து தீவிர ஆய்வு மேற்கொண்டார். பணியை சரிவர செய்யாத கோவில் பணியாளர்களிடம் மன்னிப்பு கடிதம் எழுத சொல்லி அமைச்சர் அதிரடி உத்தரவிட்டார். தொடர்ந்து திருச்செந்தூர் முருகன் கோவிலில் அமைச்சரிடமே லஞ்சம் பெற்ற விவகாரத்தில் அர்ச்சகர், காவலாளிகள் 2 சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் மொட்டையடிப்பதற்கு பக்தர்களிடம் பணம் வசூலித்த புகாரில் 2 ஊழியர்கள் பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் திருச்செந்தூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமைச்சரின் இந்த திடீர் நடவடிக்கையை பக்தர்கள் வெகுவாக வரவேற்றனர்.